குலாப் ஜாமுனுக்கு ரெடியா? அது ஏதாவது பாயசத்துக்கு ரெடியா? சரி பண்ணுடா. நீங்க பசைதால நீங்க போடுங்க. சரி 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 அடிக்க வேணாம். நீ ரெஸ்பெக்ட் பண்ணு. கரெக்ட். இது எங்க அடி கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. சாரி இந்த அடி, சாரி இந்த அடி. இந்நேரம் கொட்டி இருக்கும் பாத்தியா? சரி போடுங்க போடுங்க. ஓகே. பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பிசையணும். ஊற்றுங்க. நான் பிசைகிறேன். நீங்கள் பிசை வேணாம். பேபியால் முடியாது சாமி. தண்ணி ஊற்றுங்க. ஆச்சி பாலை ஊற்றுங்க. ஓகே. சப்பாத்தி மாவுன்னு இல்லை, இது கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரியும் டைட்டாக இருக்கக்கூடாது. பாருங்கள், சுபி கொஞ்சம் ஓரளவுக்கு பிசைஞ்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருந்தது. நானும் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன். அப்புறம் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு நம்ம மெதுவான மாவு ரெடி பண்ணுறோம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு, பிசைஞ்சிச்சுன்னா அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி பிசை வேண்டாம். சும்மா மெதுவாக பிசையணும். பிசைஞ்சு இது கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஆமாம் ஓடணும். எங்கே ஓடணும்? சரி இருங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கணும். இதுக்கு முடிஞ்ச உடனே நம்ம வந்து இதுக்கு அந்த சர்க்கரை சிரப் ரெடி பண்ணலாம். ஓகே ஓகே. அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா சிரப் ரெடி பண்ணோம் இல்லையா, சர்க்கரை சிரப் ரெடி பண்ணோம். சயின்ஸ் கிளாஸ்லையா என்னென்ன இந்த சர்க்கரை சிரப் ரெடி பண்ணலாம்? அப்படியா? இப்போ இது ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ரோஸ் பெட்டல் எடுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இல்லை லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம்.